ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்புக்கான ஷார்ட் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்டை யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ ரேங்கில் செலக்ட் ஆகியிருக்காங்க, என்ன கம்யூனிட்டி, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnrd.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ரீசெண்டாக கிராம ஊராட்சி செயலர் இருக்குது பாருங்கள், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கால் லெட்டரை வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு கால் லெட்டர் வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான தேதியை மாற்றி அமைச்சிட்டாங்க. நீங்கள் திரும்ப பார்த்தா புதுசாக தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 12/12/2025 அன்று நடைபெறவிருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னொரு நாட்கள் நாங்கள் அறிவிப்போம், அப்போ ஆன்லைன் மூலமாக கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக கால் லெட்டரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அதாவது அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் லிஸ்ட்டை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. கீழே இருக்குது பாருங்கள், ரேங்கிங் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஃபார் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம். ஸோ முதல்ல நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் செக் பண்ண போகிறீங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவோ அதை தெளிவாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணீங்க, பிசியா, பிசி முஸ்லீமா, ஜென்ரல் கேட்டகரியா, எம்பிசி டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்சி வெஸ்டர்ன் கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுத்துட்டு, ஸோ ரிசர்வேஷன் பிசியில் என்ன ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தா குறிப்பிட்ட வேக்கன்சி இருக்குங்க. இப்போ பிசி எடுத்துறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இருக்குது, இதில் பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர், பிஎஸ்டிஎம் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசர்வேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாச்சும் ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. பிசியில் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் மொத்தமாக 6 வேக்கன்சி. இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பிசி ஜென்ரலில் 6 வேக்கன்சி இருக்குது. அந்த 6 வேக்கன்சிக்கு யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்க ஷோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1:5 அந்த அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் வகையில் செலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஸோ யார் செலக்ட் ஆகிருக்காங்க, அது க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அவங்க மட்டும்தான் ஸோ அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 பேர். அதாவது மொத்தமாக 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, 30 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 5 பேரை செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 6 போஸ்ட்டுக்கு மொத்தமாக 30 பேரை இன்டர்வியூக்கு எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேம், அவங்க என்ன கேட்டகிரி, என்ன இதில் வராங்க, கேட்டகிரிக்கான கோடு என்ன, பிசி உமன் இருக்குது, அதேமாரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. இந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன, அவங்க மேலா ஃபீமேலா, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க 10th அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் மதிப்பெண் என்ன, வீடியோ கேட்டகரி எஸ்ஆர் நோவா, பிஎஸ்டிஎம் எஸ்ஆர் நோவா, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன், ஸோ என்ன மதிப்பெண்ணா எல்லாமே 481 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், ஸோ இது நாட் செலக்ட் ஆகாதவங்க, இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகாதவங்க லிஸ்ட்டும் இருக்குதுங்க. இவங்க பாருங்கள் 495 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்க செலக்டன் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியா இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க அப்படின்னா ஸோ மேபி அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருந்துருப்பாங்க, அல்லது பாருங்கள் பெண்களாக இருந்திருப்பாங்க, எந்த கேட்டகரி வச்சு அப்படின்னு தெரிய வரல. பட் செலெக்ஷன் பண்ணலை அப்படின்றத மட்டும் ஸோ நார்மலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் தெரிய வரல. ஸோ பிசி உமன் கேட்டகரி தான், ஜென்ரல் கேட்டகரி தான். பட் அவங்களுக்கு ஸோ 495 எடுத்திருக்காங்க. பட் செலக்ட் ஆகல. முன்னாடி ஸோ அந்த மீதி 482க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலுக்கும் பிஎஸ்டிஎம் வச்சு ரிசர்வேஷன் கேட்டகரி இருந்தால் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு பிசிலே வேறு கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம்மா
இல்லை வந்து பார்த்தா உமன் கேட்டகரி அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வேறு என்ன கம்யூனிட்டி அதில் என்ன ரிசர்வேஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க போகலை அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு பெயர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன்ஸில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பின்னர் உங்களுக்கு தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாம் அந்த இன்டர்வியூக்கு சென்டர் போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.